ஏப்ரல் 26ஆம் தேதியன்று மாலை 4 மணி அளவில் ஷாலாம் வட்டாரத்தில் உள்ள நகைக்கடையில் நகை வாங்கும் வாடிக்கையாளர்களைப் போல் நடித்த 2 தனிப்பட்ட நபர்கள் 1 லட்சம் ரிங்கெட்டிற்கும் மேலான நகைகளை கொள்ளையிட்டு சென்றனர். 2 தங்க மோதிரங்கள், கைகளில் அணியக்கூடிய 3 தங்க சங்கிலிகள் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளில் அடங்கும். 244.08 கிராம் எடையை கொண்ட குறைந்தது 1,11,743 ரிங்கெட் மதிப்புள்ள நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதாக ஷாலா மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார். ஓர் ஆடவர் மற்றும் ஒரு பெண் ஆகியோர் பார்வையிடுவதற்காக மேலும் நகைகளை கேட்டதால் அதனை நகைக்கடை ஊழியர் ஒருவர் கண்ணாடி பேழைக்குள் இருந்து எடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டபோது அந்த இருவரும் தாங்கள் ஏற்கனவே பார்த்து கொண்டிருந்த நகைகளை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வெளியேறினர். அந்த நகைக்கடையின் சிசிடிவி கேமராவில் பார்த்தபோதுதான் அவர்கள் நகைகளுடன் தப்பி சென்றது தெரியவந்தது. இச்சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக முகமது இக்பால் கூறினார். அந்த 2 சந்தேக பேர்வழிகளில் ஆடவர் ஒருவர் சிவப்பு தொப்பி மற்றும் கருப்பு கண்ணாடியை அணிந்திருந்த வேளையில் பெண் சந்தேக பேர்வழி வெள்ளை நிற தொப்பியையும் முகக்கவசத்தையும் அணிந்திருந்ததாக அவர் தெரிவித்தார்.